வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர்ற மார்ச் 1ஆம் தேதி நம்மளுக்கு மந்த்லி செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லைஃப் டைம் ஆக்சஸ் கொண்ட அண்ட் லைஃப் டைம் சப்போர்ட் கொண்ட ஒரு செஷன்ஸ். ஸோ எத்தனை மாதம் வேணாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம், எவ்வளோ தூரம் வேணாலும் நீங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிட்டே இருக்கலாம். டவுட்டு ஒரு மாதம் தான் வேலிடிட்டி இல்லை 2 மாதம் தான் வேலிடிட்டி அப்படின்றது கிடையாது. ஸோ குறிப்பிட்ட கரெக்டான ஒரு செட்டப்பை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுற வரைக்கும் இதை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் லேர்ன் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்காக ஒன் டைம் நீங்கள் ஃபீ பே பண்ணிட்டீங்கன்னா போதும், ஸோ தொடர்ச்சியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி சென்செக்ஸினுடைய 0 to ஹீரோ நம்ம குரூப்லையும் போட்டிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்துருந்தது 82,500, 82,000, 82,250 மிட் பாயிண்ட்டு. ஸோ அதை தாண்டி போகும்போது நம்மளுக்கு அந்த 750 ரெசிஸ்டன்ஸாக க்ரியேட் ஆகும். 750 இந்த சைடில் 750 அப்படின்ற மாதிரி. ஸோ ஓப்பன் அப்படின்றது நம்மளுக்கு மிட்டில் வச்சுட்டாங்க. 82,400 நியர்பை எஸ்டர்டே ஹை அண்ட் லோவுக்கு உள்ள. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த டைம் எஸ்டர்டே ஹை அண்ட் லோவுக்கு உள்ள அப்படின்னு வச்சுட்டாங்கனாலே மார்க்கெட் வந்து சைட் வேஸ் தான் அப்படின்றத நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம், பிரேக் அவுட் பண்ணாதவரை. அப்போ இங்கே ஓப்பன் அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா இங்கே நியர்பை என்ன இருக்குது, லோ இருக்குது. அப்போ லோவை வந்து பிரேக் பண்ணணும். மார்னிங்கே பிரேக் பண்ணியிருந்தாங்கன்னா அது மொமெண்டமாக பில்ட் ஆகிருக்கும். கொஞ்சம் பெரிய வாலட்டிலிட்டியாக இருக்கும். நமக்கு ஒரு ரேஞ்ச் ஒன்று கிடச்சிருக்கும். பட் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ரெண்டுமே நமக்கு உள்ளே தான் ஓப்பன் வச்சுருக்காங்க. அப்போ உள்ளே ஓப்பன் வச்சு அகெயின் ஓப்பனுக்கு கீழே வந்து 250 சப்போர்ட் எடுத்து 500 to 250 மார்க்கெட் ட்ரேடாக இருக்குது. 250 அகெயின் பிரேக் பண்ணது நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கீழே 82,000 வந்துட்டு 82,000லேருந்து 82,400 வரைக்கும் ஆல்மோஸ்ட் போயிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 3.5 டைம்ஸ். உதாரணத்துக்கு ஒரு 100 ரூபாய் எடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ரீமியம் வந்து கிட்டத்தட்ட 450 ரூபா வரைக்கும் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 3.5 டைம்ஸ் 3.5 மடங்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஈவினிங் 0 to ஹீரோவில். நிஃப்டியை பொறுத்த மட்டும் காலையில் இங்கேயே பையிங் முடிச்சாச்சு. அதாவது நம்மளுடைய கால்குலேஷன்ஸ் படி 500 மேலே 550, 550லேருந்து 500, இந்த 50 பாயிண்ட் ட்ராவலுக்குள்ளே நம்மளுடைய மூவ்மெண்ட் வந்து முடிச்சாச்சு பையிங் சைடில். செல்லிங் சைடில் அதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ஓப்பன் மார்க்கெட்லேயே நம்மளுக்கு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் அப்படின்னு அமைச்சிட்டாங்க. மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே அமைச்சிட்டாங்க அப்படின்னாலே அது வந்து கால் செல்லர்ஸ்க்கான மார்க்கெட்டாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கால் செல்லர்ஸ்க்கான மார்க்கெட்டாக தான் இருக்கும். அப்போ எங்கே வந்து அது மொமெண்டம் அகெயின் ஆப்போசிட் போகும் அப்படின்னா அது எஸ்டர்டே ஹையை தாண்டினா தான். அப்போ எஸ்டர்டே ஹை நம்மளுக்கு 650, அதுக்கும் 100 பாயிண்ட்டுக்கு உள்ளே நம்மளுக்கு முன்னாடி ஓப்பன் வச்சு அதுக்கு கீழே வச்சுருக்காங்கன்றப்ப ஒன்று கீழே டவுன் சைட் போகணும், இல்லை ஓப்பனுக்கு கீழே சைட் பேஸ் நடக்கணும். இவ்வளோதான் விஷயம். ஸோ அங்கேயே தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அகெயின் ஓப்பன் ஒன்ஸ் பிரேக் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 4வது டைம் ஓப்பனுக்கு மேலே போய் கீழே விழுகும்போது டைரெக்டும் நம்மளுக்கு இதுக்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆகும்போதே உங்களுக்கு ட்ரிபிள் ஸ்ட்ராடல் வந்துட்டாங்க. ஸோ ட்ரிபிள் ஸ்ட்ராடல் நம்மளுக்கு 500, 550, 600 அப்படின்னு அமைஞ்சிருச்சு. அப்போ 500, 550, 600 அமையும் போது அதனுடைய எட்ஜஸ் நம்ம எடுப்போம் இல்லையா, 50 பாயிண்ட் எக்ஸஸாக வச்சு. அப்போ 25,450 to 25,650. ஸோ 25,450 ஒன்ஸ் பிரேக் பண்ணோன்னே டேரெக்டும் 25,400 நேற்றுக்கு நம்ம எடுத்துக்கூடிய ஒயிட் எட்ஜோட பாட்டம். அதுக்கிடையில் நம்மளுக்கு எஸ்டர்டே லோ அண்ட் அதுக்கிடையில் நம்மளுக்கு ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட். இந்த 3 லெவல் அமைஞ்சோடனே இங்கே போய் சப்போர்ட் எடுத்தவங்க இதுக்குள்ளே சைட் வேஸ் போட்டாங்க. ஸோ அகெயின் இங்கே பிரேக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 500 வரைக்கும் வந்து முடிச்சுக்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு சின்னதாக ஒரு 500 ஸ்டாடலும் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ட்ரிபிள் ஸ்டாடில் பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆனதுக்கப்புறமும் ஒரு 500 ஸ்டாடல் உள்ளதுனா அதுக்கு கட்டுப்பாட்டில் மார்க்கெட்டு அகெயின் மேலே உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி முடிஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த 500 ஸ்டாடலுக்கு உட்பட்டு தான் மார்க்கெட்டுன்றது முடிஞ்சிருக்கு. ஸோ அதையுமே நம்ம வந்து இங்கே பார்த்துக்கலாம். ஸோ சென்செக்ஸ் சைடில் நம்மளுக்கு 0 to ஹீரோ அப்படின்னு இருக்கிறனால ஈவினிங் அந்த மொமெண்டம் நடந்து மார்க்கெட்டை ஒரு ஃப்ளாட் க்ளோசிங் அப்படின்ற மாதிரி முடிச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்க்கும்போது நிறைய பேர் கேட்டிருந்த விஷயம், ஸ்ட்ராடல் இருக்கும்போது நீங்கள் வந்து ஷார்ட் எட்ஜோட டாப் அண்ட் பாட்டம் எடுக்கிறீங்க. அதாவது ஷார்ட் எட்ஜோட டாப் அண்ட் பாட்டம் ஏன் எடுக்கிறோம்னா நமக்கு ஒரு மிட் பாயிண்ட் வேணும். அதாவது ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட், ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். அப்போ 2 ரேஞ்ச் எடுக்கிறோம். அதாவது சின்னதாக ஒரு எட்ஜுக்கு க்ரியேட் பண்ணி அதில் ஒரு மிட் பாயிண்ட்டும், பெரிய எட்ஜ் என்ன இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதில் ஒரு மிட் பாயிண்ட் எடுக்கிறோம். அப்போ அந்த 2 மிட் பாயிண்ட்டுக்கும் மேலேயா கீழேன்றதை வச்சு தான் நம்ம வந்து சென்டிமெண்ட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ மார்னிங் வந்து நம்மளுக்கு ஓப்பனுக்கு கீழே மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் அமைச்சிட்டாங்கன்னா கால் செல்லர்ஸ்னு ஆயிடுச்சு. ஸோ அந்த கால் செல்லர்ஸ் எது வரைக்கும் இருப்பாங்க, எவ்வளோ தூரம் மார்க்கெட்டு கீழே கொண்டு போவாங்க, சைட் பேஸில் கொண்டு போவாங்கன்னா கீழே தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம்.
ஏன்னா 25,550 அப்படின்றது நம்மளுக்கு மிட் பாயிண்ட், அந்த இடத்துல வைடஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். அப்போ 550 கீழே ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் 25,450. அப்போ என்ன பண்ணுவாங்க, இங்கே 550 ஓப்பன் வச்சுட்டு ஓப்பனுக்கு கீழே இருந்து மேலே கால் செல்லர்ஸ் வந்தாங்கன்னா என்ன ஆகும், மார்க்கெட் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ சைட் வைஸ் போட்டு டேரெக்டாக 450க்கு போய் ஒயிட் எட்ஜோட பாட்டம் போய் அகைன் திருப்பி வந்து 500 முடிச்சுக்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ இப்படி தான் நடந்திருக்கு மார்க்கெட். ஸோ அது நீங்கள் வந்து சினாரியோவையும் டேபிளையும் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். சம்டைம்ஸ் வந்து டேபிள் பிரேக் ஆகி இப்போ 450 பிரேக் பண்ணால் பார்த்தீங்கன்னா 450 பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் 400 புட் ஆப்ஷன் உள்ள இந்த 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்தது. அப்போ ஒரு 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 ரேஞ்ச் இருக்குது, அந்த ரேஞ்சை கடந்து பிரேக் ஆகும்போது என்ன ஆகும், டேபிள் புதுசாக க்ரியேட் ஆகும். அவ்வளோதான். 2 விஷயம் நடக்கும். ஒன்று, மார்க்கெட் மூவ்மெண்ட் நடந்து போய் முடிஞ்சு அந்த மூவ்மெண்ட்டுக்கு சினாரியோ வைஸ் மூவ்மெண்ட் நடந்து முடிஞ்சு அதுக்கு டேபிள் க்ரியேட் ஆகும், அல்லது டேபிள் க்ரியேட் ஆகி மார்க்கெட் மேலே போகும் இல்லை கீழே வரும். 2 விஷயம் நடக்கும். ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் தெளிவாக. ஸோ இப்போ மார்க்கெட்டில் வந்து 25,450 புட் ஆப்ஷன் அப்படின்றது ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய பாட்டம். ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து 496 முடிச்சிருக்காங்க. ஸோ 496ன்ற ப்ரைஸுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து யார் இங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 450. அப்போ 450 புட் ஆப்ஷன் ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய பாட்டம். 496க்கு மேலே உள்ள கால் ஆப்ஷன் 25,500. அப்போ 25,500ன்றது ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய டாப்பாக இருக்கும். இது ஷார்ட் எட்ஜினுடைய டாப்பு, இது வந்து ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய பாட்டம். யார், 450ம் 500. அப்போ ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் யாராக இருக்கக்கூடும், 25,475 அப்படின்றது ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். ஒய்டஸ்ட் எட்ஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 400 to 600, அப்போ 500 தான். அப்போ 25,500 அப்படின்றது ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். அப்போ 475 to 500. 500க்கு 475க்கும் 500க்கு மேலே இருந்தால் ஒரு இன்டென்ட்டு பாசிட்டிவாக இருக்கும், இல்லை நெகட்டிவாக இருக்குன்னா 500க்கும் 475க்கும் கீழே இருந்தால் நெகட்டிவ் இன்டென்ட் இருக்கும். ஸோ இப்போ ரேஞ்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ரேஞ்சுக்கு நம்ம ஸ்டாடிலின் அடிப்படை தான் எடுக்க போகிறோம். ஏன்னா ஸ்டாடிலுக்கு கிட்ட தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. 500 ஸ்டாடிலுக்கு நியர்பை தான் முடிச்சிருக்காங்க. அப்போ 500 புட் ஆப்ஷன், 500 கால் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். 500 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் வந்து 124 அப்படின்னு எடுத்துகிட்டா 25,624 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட டாப். அதே மாதிரி ஷார்ட் ரேஞ்சோட டாப் பாட்டம் வந்து நம்மளுக்கு 100ன்னா 400, கிட்டத்தட்ட 389. அப்போ 25,389 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். சரிங்களா. அப்போ அடுத்ததாக 124 + 111 அப்படின்றப்ப 235. அப்போ 25,735 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட டாப். அதே 235 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 25,265 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் வந்து கீழே நின்று இந்த பாட்டத்தை உடஞ்சி போனாங்கன்னா, சரிங்களா, கிட்டத்தட்ட நம்மளுக்கு அங்கே தானே ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் இருக்காங்க. அதாவது 384, 389 ஒயிட் எட்ஜோட பாட்டமும் ஷார்ட் ரேஞ்சோட பாட்டமும் நியர்பை. அப்போ அது ரெண்டுத்தையும் பிரேக் ஆனால் என்ன ஆகும், மொமெண்டம் ஒன் சைடாக போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஐடிஎம் டு ஓடிஎம் பர்சன்டேஜஸ் எஸ்டர்டே லோவுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு எல்லா இண்டெக்ஸஸும் கீழே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒன் சைடராக கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுவும் எங்கன்னா நியர்பை நம்மளுக்கு ஓப்பன் ஆகணும். அதாவது எஸ்டர்டே லோவுக்கு நியர்பை ஓப்பன் ஆகணும், உள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு வரக்கூடாது. ஸோ அதை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும். அதாவது எஸ்டர்டே லோவுக்கு நியர்பை அல்லது எஸ்டர்டே லோவுக்கு கீழே ஓப்பன் ஆனால் தான் நம்மளுக்கு இந்த ஒயிட் ரேஞ்சோட பாட்டம்லாம் ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஐடிஎம் டு ஓடிஎம் பர்சன்டேஜஸ் இருக்கணும். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அந்த ஐடிஎம் டு ஓடிஎம் பர்சன்டேஜஸ் பாருங்கள் அப்படின்னு. ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள். எல்லா இண்டெக்ஸஸும் கீழே இருக்காங்க. நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ஸ்பாட் இருக்காங்க அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் இருக்கணும். பேங்க் நிஃப்டி ஸ்பாட் இருக்கணும், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் இருக்கணும், சென்செக்ஸ் இருக்கணும், ஃபின் நிஃப்டி இருக்கணும், மிட் கேப் நிஃப்டி இருக்கணும். அதாவது சென்செக்ஸு, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி இதை பார்த்தீங்கன்னா போதும். நிஃப்டி நெக்ஸ்ட்டு 50, நிஃப்டி ஐடி, நிஃப்டி மற்றதெல்லாம் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. நிஃப்டி மெட்டல் அந்த மாதிரிலாம் தேவையில்லை. மேஜர் இண்டீசஸ் எது நம்ம அதிகமாக ட்ரேட் ஆகக்கூடியது எது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, சென்செக்ஸ் இது எல்லாமே அதிகமாக ட்ரேட் ஆகக்கூடியது நிஃப்டி. ஸோ இது எல்லாமே ஒரு சேர ஒரே திசையில் பயணிக்கிறாங்களா அப்படின்றத விஷயம். ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி ரேஞ்சு உங்களுக்கு இன்ட்ராடேயில் ஆன அந்த மல்டிபிள் ஸ்ட்ராடில் பிரேக் பண்ணிவிட்டு அகைன் திருப்பி உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இப்போ அகைன் 450க்கு கீழே பிரேக் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு பிரேக் நடந்திருக்கு அப்படின்றனால ஒரு நெகட்டிவ் இன்டென்ட்டும் இந்த இடத்துல இருக்குது. அதாவது என்ன தான் ஃப்ளாட்டாக முடித்தாலும் ஒரு நெகட்டிவ் இன்டென்ட்டு மார்க்கெட்டில் இருக்குது. அப்போது ஒரு நெகட்டிவ் ஓப்பன் நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது நம்மளுக்கு ஐவி. ஸோ
இந்த எஸ்டர்டே ஹை அண்ட் லோவுக்கு உள்ளே இருந்து ஐவியும் ட்ராப் அவுட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் மார்க்கெட்டில் சைட் வேஸ் போகும். அதுதான் நடந்து கடைசியில் பிரேக் அவுட் பண்ணி அகைன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உள்ளே கொண்டு வந்து முடிச்சுக்கிறாங்க. ஸோ இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து பாருங்கள். ஸோ கால் சைடு 10, புட் சைடு 11. புட் சைடு நம்மளுக்கு ஐவி வந்து கொஞ்சம் கூட இருக்காங்க. அப்போ நாளைக்கு ஓப்பன் மார்க்கெட்டில் ஓப்பனுக்கு மேலேட்டாங்கன்னா புட் ஆப்ஷன்ஸுடைய டிகே அதிகமாக இருக்கும். ஓப்பனுக்கு கீழே இருந்தாங்கன்னா மார்க்கெட் கீழே போயிட்டு திரும்ப ஒரு சின்ன ரிவர்சல் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அல்லது கீழே போக போக கால் சைடு உண்டான ஐவி குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும், கீழேயே சஸ்டெயின் ஆகிடும். ஸோ அதையும் பார்த்துக்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். பேங்க் நிஃப்டிக்கு ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஒரு நியர்பை எந்த மாதிரி க்ளோஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான் நடக்குது. நிஃப்டிக்கு நியர்பை ஃப்ளாட் க்ளோசிங், பேங்க் நிஃப்டிக்கு ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங்கிற மாதிரி நடந்திருக்கு. அப்போ 61,187, 61,000 ஸ்ட்ராடல், 61,500, அதுக்கு நடுவில் 61, 200 போட்டு 100 போட்டு 200 கால்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ 61,000 to 61,500, அதுக்கிடையில் 61, 200, 100, 200 அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன நெருக்கமான ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதை தாண்டி போகணும்னா 61,000 பிரேக் பண்ணணும். கீழே 61,000 பிரேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்மளுக்கு எது வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ்னால் நியர்பை இந்த லோ ப்ரைஸ். அப்போ 61,570 500 வச்சிட்டா கூட 60,500 வரைக்கும் போகிறதுக்கு. அதுக்கு இடையில் நம்மளுக்கு என்ன சப்போர்ட்டாக இருக்கும், 60,750. ஏன் அப்படின்னா 60,500க்கும் 61,000க்கும் மிட் வந்து 60,750. ஸோ இந்த மாதிரி லெவல்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கும்போது ஓப்பன் மார்க்கெட்டில் குறைந்தபட்சம் ஒரு நியர்பை 100 பாயிண்ட்ஸ் வைக்கிறதுக்கு என்ன மாதிரி மூமெண்ட்லாம் இருக்குது. இப்போ ஓப்பன் மார்க்கெட்டில் இங்கே வந்து நம்மளுக்கு 567ன்றது ஹை. அப்போ நியர்பை 467 அப்படின்னா என்ன ஆச்சு, நம்மளுக்கு ஒரு 100 பாயிண்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட 488. அப்போ கிட்டத்தட்ட 81 பாயிண்ட் 90 பாயிண்ட் அந்த இடத்துல 90க்கு நியர்பை நம்மளுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒன் சைடரா. ஸோ அதுதான் மூவ்மெண்ட் அப்படின்றது. அகைன் இந்த இடத்துல 488ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே வந்து 572 ஒரு 16 பாயிண்ட்டுக்கு முன்னேறி முடிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்போ மார்னிங் நீங்கள் என்ன மாதிரி டேபிள் பில்ட் ஆகுது, அதை எப்படி தொடர்ந்து அந்த டேபிளை எடுத்துகிட்டு போகிறாங்க, இல்லை சேஞ்ச் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றது. அதே மாதிரி இந்த 2 மணிக்கு மேலே 3 மணிக்கு மேலே இருக்கக்கூடிய ட்ரேட்லாம் வந்து எக்ஸ்பைரி நாளுக்கு மட்டும் வச்சுக்கணும். மீன் ரிவர்சல் நடந்தால் எடுக்கலாம். மீன் ரிவர்சல் நடக்கலை அப்படின்னா நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட 1 மணிலேருந்து மார்க்கெட் சைட் பேஸ். நீங்கள் இங்கே எடுத்திருந்தாலும் சைட் பேஸ் தான். நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்திருந்தாலும் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும், புட் ஆப்ஷன் இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். ரொம்ப நேரம் சைட் பேஸ் போட்டு அகைன் திருப்பி உள்ளே போகிறாங்க. ஸோ இதெல்லாம் செல்லர்ஸுக்கான மார்க்கெட். இந்த மாதிரி நடக்கும்போது ஓப்பன் மார்க்கெட்டில் ஒரு பையருக்கு ஒரு சான்சஸ் கொடுத்துருந்தாங்க. அகைன் நம்மளுக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 தடவை புட் ஆப்ஷன்ஸ் நியர்பை லோ கிட்ட வந்துட்டு போயிருக்காங்க. அப்போ கால் ஆப்ஷன்ஸ் நியர்பை ஹை கிட்ட வந்துட்டு போயிருப்பாங்க. இங்கேருந்து புட்டை செல் பண்ணவங்களுக்கும் இந்த ஏரியாவில் காலை செல் பண்ணவங்களுக்கும் ப்ராஃபிட்டாக வந்திருக்கும். ஸோ அகைன் இந்த இடத்துல நம்ம புட்டை செல் பண்ணியிருந்தாலும் கூட கீழே போயிட்டு திருப்பி மேலே போய்ட்டு திருப்பி கீழே வரும்போது அவங்களுக்கு என்ன ஆயிருக்கும், ஆல்மோஸ்ட் அவங்க எடுத்துருந்த செல் பண்ணியிருந்த காஸ்ட் ப்ரைஸ் தான் வந்திருக்கும். பெருசாலாம் அந்த இடத்துல ஏறி இருக்காது. நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும். ஸோ அப்போ செல்லர்ஸ்க்கு எந்த இடத்துல எடுத்தாலும் அவங்க வந்து பிரேக் ஈவன் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அதை தாண்டி போகாத பட்சத்தில் அதுக்குள்ளே ப்ராஃபிட்டபுளாக தான் முடியும். பட் பையர்ஸ்க்கு வந்து குறிப்பிட்ட சில இடங்கள் தான் இருக்கும். குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஓப்பன் மார்க்கெட்டில் ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் ஆகும். அந்த ரேஞ்சில் நீங்கள் உங்களுடைய பையிங் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அகெயின் மறுபடியும் ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பும்போது அல்லது கண்டினியூஷன் பண்ணும்போது அது செல்லருக்கு தான் சாதகமாகும். பையருக்கு வந்து அகெயின் திருப்பி போய் ஒரு கீழே வந்துட்டாங்க மார்க்கெட்டு, அகெயின் வந்து ஒரு ட்ரேடு முடிஞ்சுது, ஒரு கீழே வந்ததில் ஒரு ட்ரேடு முடிஞ்சுது, திருப்பி இன்னும் கீழே போகிறாங்கன்னு நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த இடத்துல புட் ஆப்ஷன் ப்ரைஸை நீங்கள் அதிகமாக வாங்குற மாதிரி, ரொம்ப ஹையர் ப்ரைஸில் வாங்குற மாதிரி. ஸோ அப்போ ஆல்ரெடி லோவிலேருந்து ஏறின ஒரு ப்ரீமியம் ஹையர் ப்ரைஸில் போய் நீங்கள் வாங்கும்போது அதனுடைய வாலட்டிலிட்டி இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு பை பண்ணுங்க. குறிப்பிட்டு ஒரு ஓப்பன் மார்க்கெட்டில் இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால்குலேஷன்ஸ் படி கரெக்டாக 9:23 9:24 நினைக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸில் ட்ரேட் முடிஞ்சுது. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து ட்ரேட் முடிஞ்சுது. ஸோ அதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ண பாருங்கள். அதுக்குள்ளே நீங்கள் எதர் ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 100 பாயிண்ட்ஸ் ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணி டேபிள் எந்த பக்கம் இருக்காங்கன்றதை பார்த்து, உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அனாலிசிஸில் இன்ட்ராடே அனாலிசிஸு அண்ட் க்ளோசிங் டேபிள் அனாலிசிஸ் தான் தனியாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை பாருங்கள், பார்த்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு அதில் வந்து ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேட் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி அது ஒர்க் ஆகுது ஓப்பன் மார்க்கெட்டில் அப்படின்றத பார்த்துட்டு ஓப்பன் மார்க்கெட்டில் ட்ரேடை முடிச்சிட்டிங்க. ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுத்துகிட்டு 3 to 5 மினிட்ஸ் டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி டிசைட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க மார்க்கெட் வந்து
செட்டில் ஆகட்டும், செட்டில் ஆனதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. செட்டில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல ப்ரீமியம்லாம் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் டிகேக்கான வேலை தான் அந்த இடத்துல நடக்கும். ஸோ டிகேக்காக இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் போய் நீங்கள் பையிங் போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆபத்தாக தான் இருக்கும். செல்லருக்கு ப்ராப்ளம் இல்லை. டிகேக்காக டிகே உண்டான மார்க்கெட்டு தான் அவங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி அதிகம். பட் பையருக்கு அது ப்ராபபிலிட்டி இல்லை. இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் நீங்கள் 9:15 ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10 மணி வரைக்கும் மார்க்கெட் வந்து செட் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. செட் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் போங்கன்னா மார்க்கெட் 10 மணிக்கு செட்டில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எங்கே எடுத்தீங்கன்னாலும் இதில் வந்து ஸ்டாப் லாஸ் தான் இருக்குது. ஸோ இதுதான் சொல்கிறது. ஓப்பன் மார்க்கெட்டில் ஃப்ரெஷ் ப்ரீமியத்தில் ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். அதை டிசைட் பண்ணி ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அவங்க ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் போய் எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரேஞ்சு ஃபிக்ஸ் பண்ணி சைட் வைஸ் போகும்போது போனீங்க அப்படின்னா எங்கே போனாலும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தான் அடிக்கும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.